மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தாள்குப்பம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ரூபாய் 38.65 லட்சம் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி. அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தாள்குப்பம் கிராமம் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்கள் குடிநீர் பற்றாக்குறையை போக்க JMJ கார்டனில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 38.65 லட்சம் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி. அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து ராட்சத போர்வேல் இயந்திரம் மூலம் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கே. வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் நிலை 2 ஆர். சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் எஸ். பக்தவச்சலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் எஸ். சிவானந்தம், இளநிலை பொறியாளர் எஸ். கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் வி. எழில்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் கே. மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் வி. பாஸ்கர், சி. மனோகரன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், லட்சிய ஜனநாயக கட்சியின் LJK திருபுவனை தொகுதி தலைவர் வி. ரவிக்குமார், நிர்வாகிகள் முருகையன், கேசவன், குமரன், பாபு, வாசுதேவன், சத்தியசீலன், தேவி மற்றும் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த புதிய போர்வேல் அமைக்கும் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் சுமார் 5000 பேர் பயன்பெறுவார்கள். செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா. விஜய். நன்றி. இங்கேருந்து போர்வெல் அடித்தா நம்மளுடைய கழுத்தாப்பம் டேங்குக்கு களித்தீர்த்தாள்குப்பம் டேங்குக்கு தண்ணி ஏற்றுறோம். களித்தீர்த்தாள் ஏற்றுற டேங்கு தண்ணி மதனிப்பட்டு களித்தீர்த்தாள் 2 வில்லேஜையும் சேர்த்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். 5 லட்சம் கெப்பாசிட்டி கொண்ட மேல் நிலையத்தை தொட்டி, 2.5 லட்சம் கெப்பாசிட்டி கொண்ட கீழ் நிலையத்தை தொட்டி, 30 HP நம்ம மோட்டர் போட்டு வச்சிடறோம். சம்பிளே பார்த்தோன்னா 2 மோட்டர் போட்டு வச்சிடறோம். 15 HP 2 மோட்டர் வச்சு மேலே ஏற்றுறது போட்டு வச்சிடறோம். 7.5 லட்சம் தண்ணி கொடுக்குறோம். சாயந்தரம் 7.5 லட்சம் லிட்டர் தண்ணி கொடுக்குறோம். காலையில் 7.5 லட்சம் லிட்டர் தண்ணி கொடுக்குறோம். கூடுதலாக அடிஷனல் இப்போ நம்ம கழித்து பேட்டு கூட ஒரு டேங்க் நம்ம சாங்ஷன் கொண்டு வந்துடுறோம். இட பிரச்சனைலாம் கொஞ்சம் தாமதமாகுது. இருந்தாலும் குடிநீர் இங்கெல்லாம் இப்போ இந்த போர்வெல் போனால் டேங்கில் தண்ணி ஏறும் நேரம் போக டைரக்ட் பம்பிங்கு நம்ம கொடுக்குறோம். திருக்குணம் சாலையிலேருந்து மெயின் ரோடு பகுதி ஃபுல்லாக ஏற்கனவே ஒரு போர்வெல் நம்ம டேங்க் மேலே இது கொடுக்குறோம். இந்த காமன் சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் ஒரு போர்வெல் போட்டு குச்சிப்பாளையம் ரோட்டில் அங்கே டைரக்ட் பம்பிங் கொடுக்குறோம். டைரக்ட் பம்பிங் கொடுத்த நேரம் போக மீதி டேங்க்கில் ஏற்றுறோம். இதுமாதிரி குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு தொகுதியாக நம்மளுடைய பகுதியை வச்சிருக்கோம்.